ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த அகாரோ பிராண்டில் ஒரு எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதோட ஒரு யூசர் ரிவ்யூ வீடியோ மாதிரி இது. நீங்கள் இந்த பாக்ஸ்லாம் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இப்படி வச்சிருக்கறனால இது வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ நினச்சாதீங்க. நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை ஒரு 4-5 months முன்னாடியே வாங்கிட்டோம். அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அதை பற்றி ஒரு வீடியோ போடலாம், ஒரு பையிங் ரிவ்யூ மாதிரி புதுசாக பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அகாரோவில் இந்த வேக்கம் கிளீனரோட வீடியோ பண்ணியிருந்தோம். அதனால் இதை வந்து நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நினச்சிக்காதீங்க. இந்த பிராண்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கினதில் ஒரு ரிலையபிலிட்டி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதாவது நம்பகத்தன்மை, நம்ம ஏன்னா வந்து அது ரிப்பேர் எதுவும் ஆகாமல் அது பாட்டு கண்டினியூஸாக ஓடிட்டு இருந்தது. அதனால் ஓகே, இந்த பிராண்ட் வந்து மோட்டார் இதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக யூஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் வந்து இந்த ஸ்க்ரப்பரும் அதுலேருந்து சூஸ் பண்ணோம். ஸோ இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. ஸோ என்னடா இது எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பர் அப்படின்னா என்னென்னு பார்த்தா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனிங் யூஸ் ஆகிற ஒரு டூல் தான். இப்போது நம்ம பாத்ரூம் க்ளீனிங் இல்லைனா ஒரு கிச்சன் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்கு, கார் க்ளீன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரியான யூசேஜுக்கு நம்ம வந்து தனித்தனியாக மாப்பு வச்சுருப்போம். பாத்ரூம்ஸ்க்கு நம்ம ப்ரெஷ்ஷெல்லாம் வச்சுருப்போம். இது அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் எலக்ட்ரிக்காகவே யூஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதில் பட்டன் இருக்குது, இல்லை மோட்டார் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ப்ரஷஸ் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி எலக்ட்ரிக்காகவே இந்த க்ளீனிங்கை நம்ம வந்து பண்ணுற மாதிரி. இந்த மோட்டார் ஸ்பின் ஆகும், சுற்றும் போது அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக. இது வந்து எங்களோட எஃபர்ட்டை வந்து குறைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கினோம். இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ஒரு டைரெக்டாக ஒரு அகாரோ ஷோரூமில் தான் வாங்கினோம். ஒரு மாலில் ஒரு ஷோரூம் இருந்துச்சு, அங்கே தான் பார்த்து வாங்கினோம். இது ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. நான் வாங்குகிற டைமில் இது வந்து அந்த ஷோரூமில் தான் இருந்துச்சு. ஆன்லைனில் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் இருந்தது, அதனால் வந்து வாங்கலை. நீங்கள் நம்ம ஆன்லைன் சோர்ஸஸ் அமேசான்லலாம் கூட பார்க்கலாம். நாங்கள் இதை வந்து 2700 வாங்கினோம். இப்போ அமேசானில் ஒரு 2800 காட்டுது, 2800. ஸோ நீங்கள் அதில் பெஸ்ட் ப்ரைஸ் வரும்போது கூட ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கூட அதை பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரப்பரில் நமக்கு பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்லாம் வருதுன்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ நான் முதல்ல காட்டின மாதிரி இதுதான் அந்த எலக்ட்ரிக் ஸ்க்ரப்பரு, மோட்டார் யூனிட்டு. இது தவிர நமக்கு ஒரு 7 விதமான ப்ரஷஸ் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. அப்புறம் இது வந்து ஜஸ்ட் மவுண்ட் பண்ணுறதுக்கு. இதை வந்து இதில் மாட்டிட்டு இந்த ப்ரஷஸ் எல்லாம் இதில் மாட்டிக்கலாம். இந்த 3 ப்ரஷுக்கும் எந்த மவுண்ட்டும் தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்க்ரோ. இதை வந்து இதில் மாட்டி அப்புறம் அந்த மோட்டாரில் வந்து மாட்டணும். ஆனால் இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து மாட்டிக்கலாம். ஏன்னா இதில் வந்து அந்த அட்டாச்மெண்ட் ரெடிலி அவைலபிளாக இருக்குது. இதை அப்படியே மாட்டி யூஸ் பண்ணலாம். இது போக ஒரு 2 எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் சேர்த்தும் போது இன்னும் நல்லா லாங் ராடாக கிடைக்குது. இது மட்டும் வேணும்னா இதை மட்டும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மொத்தமாக வேணும்னா பெரிய ராடாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை நான் உங்களுக்கு அசம்பிளி பண்ணும்போது தனியாக காட்டுறேன். இது போக இதை சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா, சார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சி டைப் சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு கேபிளும் நமக்கு கொடுக்குறாங்க, சி டைப்பு. இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவங்களோட மேனுவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கேபிளே மட்டுமே யூஸ் பண்ணுங்கள், வேறு கேபிள் எதுவும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. 5 volt 1 amps இருக்கிற கேபிளை யூஸ் பண்ணி இருக்கிற சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் ஒரு சின்ன ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு டபுள் சைட் டேப்பு. நாங்கள் இதை யூஸ் பண்ணலை, பட் இதை நமக்கு ஏதாவது கன்வீனியன்ட்டான பிளேஸில் வச்சு யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லை டபுள் சைட் டேப் இருக்குது, இதை ஒட்டிட்டு நம்ம ஏதாவது ஒரு டைல்ஸில் ஏதாவது ஒட்டிட்டு இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய ராடாக இருக்குன்னு வைங்களேன். இதை வந்து இதில் இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சிடலாம். ஸோ ஃபுல் இதுவும் இங்கே இருக்கும். அப்புறம் ஒரு யூசர் மேனுவல், வாரண்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. இதில் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, என்னென்ன இப்போ நான் சொன்ன மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது, அது எந்தெந்த இதுக்கு யூஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அதை குயிக்காக ப்ரீஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷ் ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்க்ரப்பரு, இந்த 3மே பார்த்திங்கன்னா காருக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து ஸ்பாஞ்சி, இன்னொன்று வந்து கிளாத் டைப்பு, இன்னொன்று வந்து வூல் டைப்பு. இப்போ இந்த 3மே வந்து காரில் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது போக ஏதாவது கிளாஸ் விண்டோ இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். நாங்கள் வந்து கார் வந்து எங்களோட நேட்டிவ் இருக்கிறதுனால அதிகமாக இதை யூஸ் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக. ஃபைபர் ப்ரஷ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்க்ரப்பர் டைப் தான். நம்ம நார்மலாக அந்த ஸ்காட்ச் ப்ரைட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கிச்சனில், அந்த பாத்திரம்லாம் கலர் அந்த மாதிரியான ஒரு ப்ரஷ் தான். இதை வந்து மெயினாக அவங்க எதுக்கு க்ளைம் பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக மெயினாக இதை வந்து க்ளைம் பண்ணுறாங்க. ரொம்ப விடாப்படியாக ஒரு கரை அழுத்தி பிடிச்சிருக்குதுன்னா இதை வந்து இந்த அட்டாச்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து வெல்க்ரோ. நான் இப்போ காட்டின இந்த 4 டைப் ஆஃப் ப்ரஷ்ஷுமே வந்து வெல்க்ரோ. ஸோ வெல்க்ரோக்கான அட்டாச்மெண்ட் வந்து இதுதான். இதில் இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து இப்படி எடுக்கணும், நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் இதில் கனெக்ட் பண்ணணும்.
அடுத்து இந்த 3 ப்ரஷ்ஷை பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய ப்ரஷ், பிக் ப்ரஷ்ன்னு சொல்கிறாங்க, இது ஸ்மாலுங்கிறாங்க. இது வந்து டிப் ப்ரஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக் ப்ரஷ் ஆப்வியஸாக இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸு இதெல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு. அடுத்து இந்த ஸ்மால் ப்ரஷ் வந்து கிச்சனில் இருக்கிற சிங்க்குக்காக சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ரொம்ப பெரிய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணோம்னா நம்மளால் எல்லா கார்னர்லையும் க்ளீன் பண்ண முடியாதுனால இந்த சின்ன ப்ரஷ்ஷு இது வந்து கிச்சன் சிங்க்குக்கு. இது வந்து டிப் ப்ரஷ்ஷு. இது பேசிக்கலாக வந்து ஒரு கார்னருக்கு, இப்போ ஒரு கார்னரில் இருக்குன்னா அந்த கார்னரில் வந்து இப்படி க்ளீன் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்க்ரப்பரோட இது டிரைவ் யூனிட் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து 2500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியோட லைஃப் பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ஆக்சுவல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டினியூஸாக 40 மினிட்ஸ் யூஸ் பண்ணேன். ஒவ்வொரு 10 மினிட்ஸ் ஒரு தடவையும் இதோட பேட்டரி வந்து ஒரு பாயிண்ட் குறைஞ்சிட்டே வருது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இங்கே வந்து பவர் பட்டன் இருக்குது, இங்கே வந்து 5 பாயிண்ட் இருக்குது. ஸோ நான் இப்போ பவர் பட்டன் அமுத்திட்டேன்னா பேட்டரி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இது வந்து ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸ்பின்னரு. இப்போ இதில் வந்து 4 பாயிண்ட் வந்து பாயிண்ட் காட்டுது, பேட்டரி காட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இப்போ கூட குறைஞ்சிது. ஸோ 5 பாயிண்ட் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ் எடுத்துக்குதுங்க. இப்போது ஒவ்வொரு பாயிண்ட்டு குறையிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நான் யூஸ் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருது. அதுதான் நான் அப்சர்வ் பண்ணது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 5னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 50 மினிட்ஸ் தான் இதோட யூசேஜ். அவங்க கிளைம் பண்ணுறது 90 மினிட்ஸு பிராண்ட்லேருந்து கிளைம் பண்ணுறது. பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக ஒரு 50 மினிட்ஸ் வர்றதுங்கிறது தான் என்னோட ஜட்மெண்ட். ஏன்னா நான் ஃபுல்லாக 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஒரு பாத்ரூமில் இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், கண்டினியூஸாக யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணுவோம், அப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி எடுத்துக்கிட்ட மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். 50 மினிட்ஸ் யூஸ் பண்ணும்போது லாஸ்ட் பாயிண்ட் வந்துச்சு ஆல்மோஸ்ட். இது பார்த்தீங்கன்னா 2 RPM சொல்கிறாங்க, ஒன்று 350 RPM, இன்னொன்று வந்து 250 RPM. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேம் பட்டன் தான், RPM சேஞ்ச் ஆகிறதுக்கும் சேம் பட்டன் தான். ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணோம்னா 350 RPMல சுற்றுது. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கிளிக் பண்ணோம்னா அதோட RPM வந்து ரெடியூஸ் ஆகி இப்போ 250 RPMல சுற்றுது. மறுபடியும் 3வது தடவை நான் கிளிக் பண்ணேன்னா அது ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இது ஃபஸ்ட் கிளிக்கு 350, அப்புறம் 250, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. ஸோ நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து ஃபுல் ஸ்பீடை வச்சு யூஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக யூஸ் பண்ணோம்னா அங்கே வந்து பெட்டராக க்ளீன் ஆகுது, அந்த மாதிரி நமக்கு தேவைப்படும். அதுக்காக தான் இந்த மாதிரி வேரியபிள் ஸ்பீட் கொடுத்து. ஸோ இப்போ இதோட அசம்பிளி எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இதோட எக்ஸ்டென்ஷன் ராட்ஸ் எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போது நான் ஃபஸ்ட்டு இந்த ராடு வந்து இதை இந்த அளவுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணோம்னா இவ்வளோ லென்த் கிடைக்குதுங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது ஸ்பின் ஆகும்போது கொஞ்சம் ப்ரெஷர் நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். கொஞ்சம் ஷார்ட் லென்த்தாக இருந்தால் நம்மளால ஈஸியாக ப்ரெஷர் கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் லென்த் வேணும்னா இந்த அளவுக்கு மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுலாம். இல்லை எனக்கு ஃபுல் லென்த் வேணும் அப்படின்னா அடுத்த ராடும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்க்ரூ டைப் மாதிரி தான் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ ஹைட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை வந்து எப்படி ஃபிட் பண்ணணும் பார்க்கலாம். இது வந்து அந்த பிக் ப்ரஷ், பாத்ரூம் ப்ரஷ்ஷு. இதில் வந்து ஒரு சின்ன கட்டு மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. இதுவும் இங்கே இருக்கிற ப்ரொஜெக்ஷன், இதில் வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கும். இது ரெண்டும் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இதை அமுக்கும் போது இது ஒரு மாதிரி வாபிள் ஆகிற மாதிரி இருக்குது. பர்ஃபெக்டாக சீட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு டவுட்டை நமக்கு வந்து கொடுக்குது. ஆனால் இதை வந்து நம்ம இப்படி வச்சு யூஸ் பண்ணதுக்கு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுவாகவே வந்து செல்ஃப் அலைன் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஸ்ட்ரைட்டாக நல்லா ஓடுது. பார்த்தீங்கன்னா அதுவே வந்து செல்ஃப் அலைன் ஆகிடுது. ஸோ இது ஒரு சின்ன அப்சர்வேஷன். இப்போது பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெமோ வீடியோக்காக இந்த ஸ்க்ரப் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஆக்சுவலாக கிச்சனில் இருக்கிற ஒரு கிச்சன் டேபிள் டாப்பில் இருக்கிற ஒரு கரையை எப்படி இது க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுக்கான அட்டாச்மெண்ட் இது வந்து ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து வெல்க்ரோ அட்டாச்மெண்ட் இருக்கிற ப்ரஷ்ஷு. நம்மளோட அந்த இது மாதிரி இப்போ ஸ்காட்ச் ப்ரைட்டெல்லாம் வாங்க யூஸ் பண்ணுறீங்களா அந்த மாதிரியான ப்ரஷ்ஷு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் வெல்க்ரோங்கிறனால ஒரு சென்டர் அப்படியே வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஃபிட்டிங் வந்து நான் பாத்ரூம் ப்ரஷ் கனெக்ட் பண்ணி காட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரியே தான். இதில் இந்த ஸ்லாட் இருக்கும், அதுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இந்த கிச்சன் டேபிள் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ கழுவி கமுத்தின பாத்திரத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வடிகிற தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இந்த இது வந்து நாங்கள் இப்போ ப்ரில் லிக்விடை ஜஸ்ட்டு இது மேலே போட்டுட்டு இந்த ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரில்ல லைட்டாக தண்ணியை தெளிச்சு விட்டு அந்த இடத்துல ப்ரில்லை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் கொஞ்சம் அந்த ஒயிட்டாக இருந்தது வந்து கொஞ்சம் ஷேடு கம்மியாகி தெரியுது. இப்போ நான் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது க்ளீன் பண்ணும்போது இப்படி ஃப்ளாட்டாக வச்சு இப்படி டச் பண்ணனா இதனால் வர்ற அந்த க்ளீனிங் எஃபெக்ட்டை விட இப்போ நம்ம இந்த வெல்டிங்கு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கட்டரு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதை வந்து இப்படி ஒரு டேப்பராக இப்படி வச்சு இப்படி தேய்ப்பாங்க அந்த வெல்டிங்கை வந்து இந்த கார்னரில் படுற மாதிரி. அப்படி பண்ணும்போது தான் இதோட க்ளீனிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எஸ்பெஷலி இந்த மாதிரி உப்பு கரைங்களுக்கலாம். இது வந்து நான் அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஒரு க்ளீன் பண்ணிட்டேன், ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
அந்த பேச்சஸ் வந்து அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது. நம்ம முதல் பார்த்தது இங்கே ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்தது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனிங்கில் எடுத்துச்சு. ஆனால் இங்கெல்லாம் அங்கங்கே பேச்சஸ் இருக்குது. ஸோ நான் வந்து க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக நுரையாயிருது. அதனால் எனக்கு எங்கே வந்து க்ளீன் ஆகுது அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல. எனக்கு மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு நினச்சி அப்புறம் தொடச்சி அதை ட்ரை ஆக விட்டு பார்த்தா அங்கங்கே பேச்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துலலாம் பேச்சஸ் இருக்குன்னா நான் மறுபடியும் வந்து அந்த இடத்துல அதை வச்சு பண்ணணும்னா அது க்ளீன் ஆகிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் ஒரு தடவை அந்த ஒயிட் பேச்சஸ்லாம் ரன் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மியாக இருக்குது. பட் இன்னும் இப்போ ஃபுல்லாக 100% போயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இது மூலிமா என்ன தெரிய வருதுன்னா, இந்த ஸ்க்ரப்பர் வந்து அதோட வேலை வந்து சுற்றுறது மட்டும்தான். ஸோ அதை நம்ம வந்து இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு மாதிரி டேப்பரை பிடிச்சி இந்த கார்னர்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இப்படி மூவ் பண்ணிகிட்டே வந்தால் அது வந்து நல்லா க்ளீன் பண்ணுது. பட் மெயினாக இந்த மாதிரி கரையெல்லாம் எடுக்கிற வேலையை எது ஆக்சுவலாக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட் தான். ஸ்க்ரப்பர் வந்து நம்மளோட எஃபர்ட்டை மட்டும் தான் குறைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது வந்து ஒரு கிளாத்லேயோ இல்லை நான் ஒரு ஸ்க்ரப்பர் மேனுவலோ கையில் ஒரு சாதாரண ஸ்க்ரப்பர் எடுத்து இப்படி தேய்க்கணும்னா நான் எவ்வளோ தடவை இதை வந்து இப்படி தேய்க்கணும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 350 RPMல அப்புறம் 250 RPMல சுற்றுது. ஓகேங்களா? இதுவே நம்மளால் கையை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணணும்னா நம்மளால் எவ்வளோ முடியும்? ஒரு மினிட்ல இது வந்து 350 தடவை சுற்றுது. ஸோ அந்த ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி ஆக்சுவல் கிளீனிங் வந்து நல்லா நடக்கணும்னா நம்ம யூஸ் பண்ணுற லிக்விட் வந்து கிளீனிங் லிக்விட் வந்து ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ஸோ இப்போ நாங்கள் யூஸ் பண்ண அந்த ப்ரில் லிக்விடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. அங்கங்கே பேச்சஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெமோ காட்டினேன் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறது. அதே மாதிரி இந்த பாத்ரூம் ப்ரஷ் பெரிய ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணாலும் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து என்ன மாதிரியான லிக்விட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, இப்போ ஹார்பிக் யூஸ் பண்ணுறோமா இல்லை அதை விட ஏதாவது பெட்டரான பவர்ஃபுல்லான இது இருக்கா, நம்ம டைல்ஸ் வந்து எந்த மாதிரி கரைய இருக்குது, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான். இது வந்து நமக்கு ஒன்லி மெக்கானிக்கல் எஃபர்ட்டுங்கிறது நான் மறுபடியும் இங்கே சொல்லி ஆசைப்படுறேன். ஏன்னா நம்ம வந்து கையில் தேய்க்கிறத இது வந்து நமக்கு அந்த ஒரு எஃபர்ட்டை கொஞ்சம் குறைச்சி கொடுக்குது. என்னதான் இருந்தாலும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு க்ளீனிங் பண்ணும்போது கூட நம்ம கையால் அழுத்தி தேய்ப்போம் இல்லைங்களா? அந்த அழுத்தி தேய்க்கிற போது ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுத்தா தான் அது வந்து நம்ம மூவ்மெண்ட் மட்டும் பண்ண பார்த்தாது ஒரு ப்ரெஷராக சேர்த்து அழுத்தும் போது தான் அது க்ளீனிங் நடக்குது. ஸோ அதே மாதிரி இதுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுக்க தான் வேண்டியது இருக்குது. இப்போ நான் இது இப்படி பிடிச்சி யூஸ் பண்ணுறேன், இது இப்படி வெர்டிகலாக யூஸ் பண்ணுறேன்னா இங்கே மேலே வந்து நான் இப்படி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு தான் இருக்க வேண்டியது இருக்குது. அது ஸ்பின் ஆகும்போது என் கை அங்கங்கே லைட்டாக அப்படி ஸ்லிப் ஆகுது. இது வந்து இங்கே இதில் நடக்குது. இது வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயம். இப்போ இந்த ப்ரெஷ்ஷிங்கை பற்றி பார்க்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் இப்படி சைட்லேருந்து காட்டினேன்னா இந்த ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நிறைய யூஸ் பண்ணதுக்கப்புறம் கூட இதோட பிரிசில்ஸ் எல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. இது வந்து இந்த பாத்ரூம் டைல்ஸில் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷு. இப்போது இந்த கார்னரில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. பாத்ரூமோட டைல்ஸோட கார்னர்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஸ்பின் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதை இந்த இடத்துல இப்படி அமுக்கிட்டு இருப்போம். இது இப்படி ஸ்பின் ஆகும்போது அப்படியே இது அப்படி ட்விஸ்ட் ஆகுது. இந்த ப்ரஷ் எல்லாமே இப்படி ட்விஸ்ட் ஆகுது. இப்படி ட்விஸ்ட் ஆகி இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரஷல்ஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இது ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த கார்னரில் இருக்கிற இதெல்லாம் கரையெல்லாம் எடுக்குது. பட் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம என்ன மாதிரியான லிக்விட் யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இது நமக்கு அந்த கார்னரில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு எய்ட் மாதிரி ஒரு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது, அவ்வளோதானே தவிர இதுவே வந்து ஃபுல்லாக அந்த இதை க்ளீன் பண்ணதுனா கண்டிப்பாக இல்லை. எந்த ப்ரஷ் யூஸ் பண்ணாலுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடை பொறுத்து தான் க்ளீன் ஆகுது. இது வந்து நமக்கு ஒரு சின்ன மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் மட்டும்தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இது எப்படி இந்த கார்னர் ப்ரஷ் இப்படி ட்விஸ்டாக காட்டுறதுக்காக மட்டும்தான். ஸோ நான் லிக்விட் எதுவும் ஊற்றல. இப்போ பாருங்கள், போது பார்த்தீங்கன்னா அது லைட்டாக அப்படி பெண்ட் ஆச்சு இல்லைங்களா? பெண்டும் ஆகுது, அதே டைமில் ட்விஸ்ட்டும் ஆகுது. இப்படி பெண்ட் ஆகி அப்புறம் ட்விஸ்ட் ஆகுது. ஸோ ஆப்வியஸாக வந்து இந்த பிரிசல்ஸ் வந்து நிறைய டேமேஜ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேமேஜும் அதிகமாக ஆகுது. இது வந்து நான் ஏதோ ஒரு நிறைய தடவை யூஸ் பண்ணீங்க, ஜஸ்ட் ஒரு 2-3 யூஸ்க்கு அப்புறமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன விஷயம் இதை பற்றி பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மொத்தமாக இதில் ஒரு 3 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று வந்து ஃபுல்லாக இதை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கக்கூடாது, மூழ்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது இந்த டோட்டல் போர்ஷனும் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிற மாதிரி பண்ணக்கூடாது. மேபி இந்த மாதிரி நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த அட்டாச்மெண்ட்டோட லெவல் வரைக்கும் தண்ணிக்குள்ளே முக்கிய எடுத்துக்கலாம். இன்னொன்று அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த அளவு வரைக்கும் தண்ணி ஸ்ப்ரே ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு வாட்டர் ஸ்ப்ரே வந்து எந்த எஃபெக்ட்டும் பண்ணாது அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. பட் நான் டெஃபினட்டாக அதை வந்து பண்ணி பார்க்கலைங்க. இது வந்து நான் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். மேபி இவங்க இந்த அளவுக்கு இதை ஓப்பனாக கொடுக்குறாங்கன்னா இதோட நீங்கள் இந்த வாட்டர் டைட்னஸ்க்கு வந்து இந்த ஐபி ஸ்டாண்டர்ட்லாம் சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு நல்ல ஒரு ஐபி ரேட்டிங் இருக்குதுங்கிறது மட்டும் எனக்கு புரியுது. இப்போ இதோட ஃபைனலான ஒரு ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு ரிலேபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு 6 months நான் யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 to 5 months நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகலை, கரெக்டாக சார்ஜ் ஆகுது. அதோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கரெக்டாக நடக்குது, சார்ஜ் ஆகுது. அது நான் சொன்ன மாதிரி 50 minutes என்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதோட பேசிக் ஃபங்க்ஷன் அது கரெக்டாக செய்யுது. ஸோ இந்த ப்ரஷஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 4 விதமான ப்ரஷ் நான் யூஸ் பண்ணிட்டேன். இந்த 3 விதமான ப்ரஷ் வந்து
வந்து கிளாஸஸ் அந்த மாதிரி மிரர் ஃபினிஷ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், பாலிஷிங் ஃபினிஷ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். மெயினாக வந்து காரில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் ராடும் இருக்குது. ஸோ நீங்கள் காரில் கொஞ்சம் அந்த விண்ட்ஷீல்டில் சில இடம் பானட்டு அதிலலாம் வந்து ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு கொஞ்சம் இப்படி ரீச் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் ராடோட ரீச் பண்ணி நீங்கள் இதையே யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் பற்றி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷ் அடிக்கடி டேமேஜ் ஆகுது. மேபி நம்ம வந்து இந்த ப்ரெஷ்ஷோட எஃபெக்டிவ்னஸ் இது க்ளீன் பண்ணுற எஃபெக்டிவ்னஸ் கம்மியாகிடலாம் ஓவர் த டைம். ஸோ அதனால் இது வந்து அடிக்கடி மாற்ற வேண்டியது வரலாம்னு எனக்கு ஒரு டவுட் ஆகுது. அதுக்கப்புறம் ஓவராலாக நான் சொன்ன மாதிரி இதோட க்ளீனிங் எப்படி க்ளீன் ஆகுது, அது எவ்வளோ பலன்னு நம்மளோட டைல்ஸ் மாறுது இல்லைனா சிங்க் மாறுது அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண போகிற லிக்விடை பொறுத்து மட்டும்தான் இருக்குது. மேஜர்லி அதுதான் காரணம். இது வந்து நமக்கு கையில் தேய்க்கிற அந்த ஒரு எஃபர்ட்டை குறைச்சி ஒரு 350-250 RPMல நமக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான். நான் வந்து இதை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு டூல் வாங்குறது பதிலாக நம்ம இந்த ட்ரில்லிங் டூலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, பவர் ட்ரில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு டூலை வாங்கி அதையே வந்து நம்ம இந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன், அதுலேயும் இருந்துச்சு அந்த மாதிரியான ஒரு பவர் டூலை வாங்கி கையிலேயே அந்த கன் மாதிரி இருக்கும், அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணி அதை வந்து க்ளீனிங்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து அதில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் ராடெல்லாம் நமக்கு கிடையாது. பாத்ரூமில் வந்து நம்ம ஒரு ஓரமாக நின்று எக்ஸ்டென்ஷன் ராட் யூஸ் பண்ணி கொஞ்சம் மூலையில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் அந்த சிங்க்கு அந்த பக்கம் இருக்கிற கார்னரில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும்னா அது நமக்கு கன்வீனியன்ட்டாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ ஆப்வியஸாக வந்து அந்த பவர் டூல்ஸோட ஆர்பிஎம் ரொட்டேஷன் பவர் அதுங்கெல்லாம் அந்த பவர் டூல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் RPMஸில் சுற்றும், 1000-2000 RPM அந்த மாதிரிலாம் சுற்றும். இது வந்து 350-250 RPM மட்டும்தான் சுற்றுது. பட் ஸ்டில் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. பட் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், நம்ம யூஸ் பண்ணுற லிக்விடை பேஸ் பண்ணி தான் க்ளீனிங் இருக்கும். ஸோ நான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்னோட அட்வைஸ் என்னென்னா, எனக்கு இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் வேணும். நான் கையில் தேய்க்கிறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக இருக்குது, அதுக்கு இந்த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு ப்ரெஷர் கொடுத்தா தான் அந்த க்ளீனிங் நடக்கும். நம்ம நார்மலாக கையில் க்ளீன் பண்ணும்போது ப்ரெஷர் கொடுத்து தான் நம்ம தேய்க்கிறோம். ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஒரு ப்ரெஷர் நம்ம அப்ளை பண்ணிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்குது. இந்த மெக்கானிக்கல் இப்போ நம்ம இந்த ராடை எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ராடோட ஒரு கார்னர்லேருந்து வச்சு நம்ம கொஞ்சம் அழுத்த வேண்டியதாக தான் இருக்குது க்ளீன் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரியான சில சின்ன எஃபர்ட்ஸ் நமக்கு இருக்குது. இதை யூஸ் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இப்படி சும்மா இப்படி பிடிச்சிட்டு இப்படியே நின்னோம்னா போதும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஸ்பின் ஆகிறனால நீங்கள் ரொம்ப லூஸாக பிடிச்சிங்கன்னா அங்கேயும் இப்படி ஸ்பின் ஆகும்போது இழுக்குது. அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பட் ஓவராலாக நம்ம கரெக்டாக ஃபர்மாக ஹோல்ட் பண்ணி ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இதுலேருந்து டெஃபினட்டாக நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது இந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் இதோட ஸ்பெக் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பையிங் டிசிஷன் உங்களோட தான். இதில் நான் சொன்ன விஷயங்களை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதும் நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்கணும். பட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை கண்டினியூஸாக கொடுத்துட்டுருங்க. தேங்க்ஸ்.